ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே அதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அது கூடவே நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் மட்டனில் கோட் ஆகிற மாதிரி. கொஞ்சமாக வேக வச்ச தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு. நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி. இப்போ நல்லா அடியோட கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு ஒரு பரட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.